இந்தியா அண்ட் இங்கிலாந்துக்கு இடையில 5th அண்ட் லாஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தரம்சாலால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். தரம்சாலா பிச் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தா தரம்சாலாவில் அதிகமாக மழை பெய்யுது, அதே நேரம் பனிப்பொழிவும் அதிகமாக இருக்குது. இதனால் பிச் எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் சரி பண்ண முடியலை. பட் மேட்சுக்கு 2 நாளைக்கு முன்னாடி மழை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 நாளில் பிச்சு ரெடி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா தரப்புல இருந்து ஸ்லோ டேர்னர் பிச் கேட்டிருக்காங்க. பட் ரெடி பண்ண முடியுமா சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு நல்ல ஸ்விங் கிடைக்கும், ஓவர்காஸ்ட் கண்டிஷன். ஸோ இனிஷியல் டேஸில் பேசஸுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இங்கிலாந்து இந்த மாதிரி கண்டிஷனில் ஆடி பழக்கப்பட்டவங்க, அது இங்கிலாந்துக்கு பாசிட்டிவாக இருக்கும். அடுத்தடுத்த நாட்களில் மழை இல்லாமல் இருந்தால் பேட்டர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். தென் லாஸ்ட் 2 days இந்தியன் பிச் ஸ்பின்னர்ஸுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். இங்கே இதுவரைக்கும் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் இந்தியா ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 300 ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 137 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 332 ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 106 ரன்ஸும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச்சில் மொத்தமாக 30 விக்கெட்ஸ் விழுந்தது. அதில் பேசர்ஸ் 12 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 18 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸுக்கும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க முடியும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோராக 300 ரன்ஸ் இருந்திருக்கு. பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் இந்த மேட்சுக்கு அவைலபிள் இல்லை. தென் பூம்ரா ஸ்குவாடில் ஆடா இருக்காரு. பூம்ராவுக்கு பதிலாக யாரை ட்ராப் பண்ணுவாங்க? குல்தீப் யாதவை தூக்கிட்டு 3 பேசர்ஸோட போவாங்களா பார்க்கணும். தென் ராஜாட் பட்டிடருக்கு பதிலாக படிக்கலுக்கு சான்ஸ் கொடுப்பாங்கன்னு தோணுது. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் மார்க்குட்டை உள்ளே எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் யாரை ட்ராப் பண்ணுவாங்க அதில் தான் கன்ஃபியூஷன். ஹார்ட்லி அண்ட் பஷீர் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. 3 பேசஸோட போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏதாவது பேட்டர்ஸை கட் பண்ணுவாங்களா பார்க்கணும். இந்தியா விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் துருவ் ஜுரல் லாஸ்ட் மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருந்தாரு. 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். ரோஹித் அண்ட் ஜெய்ஸ்வால் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. 2 பேரும் நல்ல ஃபார்மில் ஆடிட்டுருக்காங்க. ரோஹித் இந்த வென்யூவில் T20s சூப்பராக ஆடியிருக்காரு. பட் ODIஸில் கிரேட்டாக இல்லை. அதுக்கு இனிஷியல் ஸ்விங்கும் ஒரு முக்கியமான காரணம். ஜெய்ஸ்வால் சூப்பர் பிளேயர், இந்த சீரீஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு. 2 100 அடிச்சிருக்காரு இந்த சீரீஸில். பட் இங்கே ஓவர்காஸ்ட் கண்டிஷன், இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சி ஆட முடியுமா பார்க்கணும். சுப்மான் கில் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ஒன்ஸ் ஃபார்முக்கு வந்துட்டா கன்சிஸ்டண்டாக ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் ஒரு ODI மேட்ச் ஆடி 26 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிச்சி ஆடினா பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர். ராஜாட் பட்டிடரா இல்லை படிக்கலா? பட்டிடர் டொமஸ்டிக்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். பட் இங்கே கிரேட்டாக இல்லை. படிக்கல் ரீசன்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. லாஸ்ட் 6 இன்னிங்ஸில் 300ம் ஒரு 50யும் அடிச்சிருக்காரு. சான்ஸ் கிடைச்சா நல்லா ஆட முடியும். பட் இந்த மாதிரி ஓவர்காஸ்ட் கண்டிஷனில் எப்படி ஆடுவார் பார்க்கணும். சர்ஃபர்ஸ் கான் தன்னோட ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ்லேயே 50 அடிச்சிருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்சில் கிரேட்டாக இல்லை. சர்ஃபர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக ஆடக்கூடிய பிளேயர். பட் ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற பிளேயர். ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். பட் பேசஸ் கிட்ட பால் டைம் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஜடேஜா அண்ட் அஸ்வின் இந்த 2 பேரும் இந்த மேட்சுக்கு ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்கன்னு தோணுது. இந்தியா பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் இனிஷியல் ஸ்விங்கில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த டைமில் மிடில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்னால் ஜடேஜா அண்ட் அஸ்வின் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சேம் டைம் லேட்டர் டேஸில் பவுலிங்லையும் விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஜடேஜா இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 50 அடிச்சிருக்காரு. தென் பவுலிங்கில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அஸ்வின் இங்கே பேட்டிங்கில் ஒரு இன்னிங்ஸில் 30 ரன்ஸும் தென் பவுலிங்கில் 4 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. அதுலேயும் இந்த டெஸ்ட் மேட்ச் அஸ்வினுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். தன்னோட 100வது டெஸ்ட் மேட்சை இங்கே ஆட போகிறாரு அஸ்வின். அஸ்வின் ஓவராலாக எகென்ஸ்ட் இங்கிலாண்டும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. பூம்ரா ஒரு பிரேக் முடிஞ்சு டீமுக்குள்ளே வராரு. எந்த கண்டிஷன்லையும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர். இந்த பிச் பேசர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள் சப்போர்ட் பண்ணும். ஸோ பேசர்ஸ் இங்கே ரொம்ப க்ரூஷியலாக இருப்பாங்க. குல்தீப் யாதவ் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேட்டிங்கில் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார். தென் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலிங்கில் 4 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த வென்யூவில் ஒரு 4 for எல்லாம் எடுத்திருக்காரு எகென்ஸ்ட் ஆஸ்திரேலியா. சிராஜ் அண்ட் ஆகாஷ்தீப். சிராஜ் இதை மாதிரி ஓவர்காஸ்ட் கண்டிஷனில் சூப்பராக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர். இந்தியா பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும்.
எகென்ஸ்ட் இங்கிலாண்டும் டீசெண்டாக பவுல் பண்ணியிருக்காரு. ஆகாஷ்தீப் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸில் சூப்பராக பவுல் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். இங்கிலாந்து விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஜானி பேர்ஸ்டோ அண்ட் பென் ஃபோக்ஸ். ஃபோக்ஸ் தான் க்ளவ் ஒர்க் பண்ணுவார். 7th டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் டீசெண்டாக ஆடி இருந்தார். பட் ஓவராலாக எகென்ஸ்ட் இந்தியா கிரேட்டாக இல்லை. 14 இன்னிங்ஸில் 19 ஆவரேஜில் தான் ஆடி இருக்காரு. ஜானி பேர்ஸ்டோ குவாலிட்டி பிளேயர், பட் இந்த சீசனில் கிரேட்டாக இல்லை. லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்டார்டிங் கிடச்சிது, பட் பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. பேர்ஸ்டோவும் தன்னோட 100வது டெஸ்ட் மேட்சை இங்கே ஆட போகிறாரு. ஸோ கிராண்ட் லீக்கில் பேர்ஸ்டோவை ட்ரை பண்ணி பாருங்கள். பென் ஸ்டோக்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு 50 அடித்தது. தென் 3 மேட்சஸாக கிரேட்டாக இல்லை. எப்போவும் இந்தியன் கண்டிஷனில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் பென் ஸ்டோக்ஸ். ஸ்டோக்ஸ் எல்லாம் 20% பீப்புள் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். டக்கெட் 3வது மேட்ச்சில் 150 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஓப்பனிங்கில் ஆடுறாரு. கொஞ்சம் அட்டாக்கிங் மோடில் ஆடக்கூடிய பிளேயர். இங்கே இனிஷியல் ஓவர்ஸில் சிராஜ் அண்ட் பூம்ராவை தாக்கு பிடிச்சி ஆட முடியுமா பார்க்கணும். டக்கெட் அஸ்வின் கிட்ட 6 தடவை அவுட் ஆயிருக்காரு. ஒலி போப் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆடினது ஒரு சீரீஸில் ஏதாவது ஒரு மேட்ச் ஆடுவார், அவ்வளோதான். பட் ஸ்பின்னர்ஸை டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர். சாக்ரோலி ஆவரேஜாக 30-40 ரன்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். எகென்ஸ்ட் இந்தியா 30 ஆவரேஜில் 482 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் 2 இன்னிங்ஸ்லையும் நல்லா ஆடி இருந்தார். இங்கே கண்டிஷன் ஆல்மோஸ்ட் இங்கிலாந்து கண்டிஷன் மாதிரி தான். ஸோ இங்கிலாந்து ஓப்பனர்ஸ் இங்கே நல்லா பேட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஜோ ரூட் லாஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடி 100 அடிச்சிருந்தார். பேஸ்பால் மைண்ட் செட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு சூப்பராக ஆடி இருந்தார். எகென்ஸ்ட் இந்தியா டெஸ்ட்டில் 2735 ரன்ஸ் 61 ஆவரேஜில் அடிச்சிருக்காரு. குவாலிட்டி பிளேயர். தென் பவுலிங்லையும் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஜேம்ஸ் ஆண்டர்சன் இந்த மாதிரி ஓவர்காஸ்டிக் கண்டிஷனுக்கு ஒப்டான பவுலர். இங்கிலாந்து பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஆண்டர்சன் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். கொஞ்சம் ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாம் ஹார்ட்லி லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். இந்த சீரீஸில் இது வரைக்கும் 20 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. தென் பேட்டிங்லையும் 159 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்க முடியும். ஒலி ராபின்சன் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை, பட் பேட்டிங்கில் 50 அடிச்சிருந்தார். டீசன்ட் பிளேயர். பஷீர் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக பவுல் பண்ணியிருந்தார். பவுலிங்கில் 8 விக்கெட் எடுத்திருந்தார் லாஸ்ட் மேட்ச். அந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிது, பட் இங்கே பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. இங்கே பவுலர்ஸில் ஆண்டர்சன், தென் மார்க்குட் இருந்தால் மார்க்குட், தென் ஒலி ராபின்சன். இந்த 3 பேரையும் இந்த மேட்சுக்கு கிராண்ட் லீக்கில் ரிஸ்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. தென் ஒலி ராபின்சன் பேட்டிங்லையும் டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் பேர்ஸ்டோ இல்லை துரு ஜூரல். இந்த மேட்சுக்கு பேர்ஸ்டோ பெட்டர்னு தோணுது. தென் பேட்டர்ஸில் ரோஹித், ஜெய்ஸ்வால், தென் சாக்ரௌலியை ட்ரை பண்ணலாம். ஆல்ரவுண்டர்ஸில் ஜடேஜா, அஸ்வின், தென் ஜோ ரூட். பவுலர்ஸில் பூம்ரா, ஜேம்ஸ் ஆண்டர்சன், சிராஜ், தென் டாம் ஹார்ட்லி. இதில் ரோஹித் இல்லை ஜெய்ஸ்வாலை எடுத்துகிட்டு கில்லை ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற டீமோட பேசஸை அதிகமாக செலக்ட் பண்ணி டீம் ட்ரை பண்ணலாம். தென் இங்கிலாந்து ஃபேவராக கூட ஒரு டீமை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கில். கிராண்ட் லீக்கில் ஆண்டர்சன், ராபின்சன், தென் பென் ஸ்டோக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜடேஜா, அஸ்வின், தென் ஜோ ரூட் எல்லாம் ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்கில் ஜெய்ஸ்வால், ராபின்சன், தென் டாம் ஹார்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.